அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு என்னன்னா ஜிலேபி மீன் தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்கியிருக்காங்க. காலையிலே மாமனார் என்ன பண்ணாங்கன்னா ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுனால மீன் வந்து சின்னதாக தருது, ஆனால் ரெண்டுமே நல்லா பெருசாக இருந்ததுங்க. இதைத்தான் இன்றைக்கி மாமனார் வாங்கிட்டு வந்தாங்க. இதை இன்றைக்கி நாங்கள் வறுக்க போகிறோம். மீனான காய்ச்சி மீன் வறுவல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதைத்தான் மாமி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா கல்லில் தீட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நாட்டு மீனுங்கிறதுனால அதில் வந்து கவுச்சி எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதனால் கல்லை நல்லா தீட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே பிளட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கத்தியாலேயோ கையால் எடுத்தோ அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அது நல்லா மஞ்சத்தூளை போட்டு நல்லா க்ளீனாக அலசிட்டாங்க மாமி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து க்ளீனாக முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மீன் மசாலா இருந்தது, அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான், அதில் 1 ஸ்பூன் அந்த மசாலா ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 5-6 பூண்டை வந்து நல்லா நசுக்கி அதில் போட்டுக்கிட்டாங்க. பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் நாங்கள் வந்து மூணாரில் வாங்கினோங்க, நல்லா வாசனையாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து அந்த பெருங்காயத்தூளில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட இது ஒரு 30 நிமிஷம், 1/2 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறணுங்க. எந்த அளவுக்கு மீனில் வந்து உப்பு காரம் எல்லாம் இறங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மாமி வந்து ஒரு 30 நிமிஷம் அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் அந்த மீனெல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பொரித்து பாருங்கள், டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை, அதனால் நாங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்ததுனால நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஜிலேபி மீன் கிடச்சிட்டா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மீனோட தலையை நாங்கள் இன்றைக்கி வந்து பொரிச்சிட்டோம். ஏன்னா யாரும் ஆணத்தில் போட்டால் சாப்பிட மாட்டுறாங்க, அதுக்காக மீனை வந்து நாங்கள் தலையும் பொரிச்சிட்டோம். அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் வந்து இன்ஷா அல்லாஹ் பொரித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுமாதிரி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.